ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான ஒரு ஹாரர் த்ரில்லர் தெலுங்கு படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு கிஷ்கிந்தாபுரி. இப்போதைக்கு தெலுங்குல மட்டும் தான் கைஸ் அவைலபிளா இருக்கு. கூடி சீக்கிரம் தமிழ் டப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி இருக்காருங்க. பேய் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போய் இவங்க டீம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இவங்க புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேய் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு பப்ளிக் ஆகிய நீங்களும் இங்க கூட வரலாம். அங்க நடக்கக்கூடிய அமானுஷமான சம்பவங்களை எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்க இவங்க கூட கூட்டிட்டு ஹாண்டட் பிளேஸ்க்கு போறாங்க. அந்த வகையில இந்த ஊரோடைய மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் ஆன ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு பப்ளிக்கோட சேர்ந்து இவங்க போறாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல விபரீத அமானுஷ சம்பவங்கள் தான் மொத்த படமே. இவங்க டீம்ல இருக்கிறவங்க அடுத்தடுத்து இறந்துகிட்டே இருக்காங்க, அதுவும் கொடூரமான முறையில. இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல அப்படி என்னதான் இருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமானுஷ காரணம் என்ன அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிளைமேக்ஸ்ல தாறுமாறான ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ரேடியோ ஸ்டேஷனை காட்டுறாங்க. அது ஒரு இரவு நேரங்க. அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள சில பேர் இருக்காங்க. என்னடா அது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, சரி நடந்து போச்சு, அடுத்து என்ன பண்ணலான்னு அதை பத்தி யோசி அப்படின்னு அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் 1989 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. யாராவது இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா என்னடா பண்றது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து எங்கிருந்தோ ஒரு பெரிய வண்டு ஒண்ணு இந்த ரேடியோ ஸ்டேஷனை நோக்கி பறந்து வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பவர் கட் ஆகுது. அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய குரூப் பாத்தீங்கன்னா மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சு உள்ள டேமேஜா இருக்கிற டிவைசஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ரேடியோ ஸ்டேஷனுக்கு வெளியில யாரோ ஒருத்தங்க அழுவுற மாதிரி சத்தம் கேக்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்டு இந்த ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க. யார் அழுவுறதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த மெழுகுவர்த்தி எடுத்துட்டு டோர் கிட்ட வராங்க. திடீர்னு இவங்க குரூப்ல இருந்தவர் அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்து பயங்கரமா அடிபடுறாரு. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அங்க அப்படின்னு கை காட்டுறாரு. பட்டுன்னு அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ ஆன் ஆகுதுங்க. அந்த ரேடியோல ரொம்ப கொடூரமான ஒரு வாய்ஸ் பேச ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த ரேடியோ ஸ்டேஷன் முழுக்க புகையா கிளம்ப ஆரம்பிக்குது. எங்க இருந்துடா இத்தனை புகை வருது அப்படின்ட்டு எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்க அந்த ரேடியோல பேசுற வாய்ஸ் சொல்லுதுங்க, அன்பான நேயர்களே, இன்றைய ராத்திரி ஒரு நீளமான ராத்திரியா இருக்க போது மறைஞ்சிருக்கிற உண்மை வெளியில வரதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த பாடலை உங்களுக்காக விரும்பி கேட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுடைய பேரை ஒண்ணா சொல்லுதுங்க. அதை கேட்டு இவங்க எல்லாம் மிரண்டு போய் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. தப்பிச்சா போதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனுடைய கதவு கிட்ட வந்துட்டாங்க. ஆனா கதவு லாக் ஆயிருக்குதுங்க. கதவுக்கு வெளியில ஒரு பெரிய வண்டு ஒண்ணு பறந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த வண்டு இவங்கள பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கொடூரமா கொல்லப்பட்டு இறந்து போறாங்க. செத்து போனவங்க எல்லாருமே ஒரே இடத்துல ஒரு மாதிரியான பேட்டர்ன்ல இறந்து கிடக்கிற மாதிரி நமக்கு தெரியுதுங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். ட்ரெயினை ஓட்டக்கூடிய லோகோ பைலட் 2 பேரு டீ கடையில டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நியூஸ் பேப்பருக்குள்ள இருந்து ஒரு சின்ன துண்டு சீட்டு கீழே விழுதுங்க. அது ஒரு விளம்பரத்துக்கான துண்டு சீட்டு தான். அதுல என்ன போட்டிருக்கும் அப்படின்னா, கோஸ்ட் வாக்கிங் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து ஹாண்டட் பிளேஸுக்கெல்லாம் பப்ளிக்க கூட்டிட்டு போறதாவும் அங்க நடக்கக்கூடிய அமானுஷமான சம்பவங்களை எல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பா இருக்கும், கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்டாக்ட் நம்பர்லாம் போட்டிருக்கோம். அதை படிச்சு பார்த்தா இந்த லோகோ பைலட்டோட அசிஸ்டன்ட், நம்ம தியேட்டருக்கு போய் ஒரு பேய் படம் பாக்குறதை விட அந்த ஹாண்டட் பிளேஸுக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும்னா, ஆனா நம்ம 2 பேரும் போலாமானா அப்படின்ற மாதிரி கேட்க, அமைதியா இருடா டீய குடிடா அப்படின்ற மாதிரி இந்த லோகோ பைலட் சொல்லிடுறாரு. இந்த கோஸ்ட் டூரை ஆர்கனைஸ் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய டீம் தான் கைஸ். விளம்பரத்தை பார்த்து அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. 7:30 மணிக்கு ஹாண்டட் பிளேஸ்க்கு போறதா பிளான் சொல்லி இருந்திருக்காங்க. 7 மணிக்கு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வருவாங்க. நம்ம ஹீரோனோட பேரு மைதிலி. என்ன மேடம் 7:30 மணிக்கு அந்த ஹாண்டட் பிளேஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி 7 ஆகுது, இன்னும் புறப்படுற மாதிரி தெரியல அப்படின்னு அங்க வந்த பப்ளிக் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, ஃப்ரெண்ட் ஒருத்தர் வரணும், அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம புறப்பட வேண்டியதுதான் அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா அந்த திருவிழால ஒரு குட்டி பையன் இந்த உண்டிவில வச்சுட்டு மரத்தை பார்த்து அடிக்கிறாங்க. அந்த மரத்துக்குள்ள ஒரு அம்மா குரங்கு குழந்தை குரங்க வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த குட்டி பையன் அடிச்சதை பார்த்து செம்ம காண்டாயி அந்த பையனை அட்டாக் பண்றதுக்காக வருதுங்க. அந்த பையன் பயந்துட்டு அந்த திருவிழா நடக்கக்கூடிய ஏரியாக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். அந்த குரங்குங்க எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு இவனை துரத்த ஆரம்பிக்குதுங்க. திருவிழால கடை வச்சிருக்கிறவங்க அந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக துரத்திக்கிட்டு இருக்க அந்த குரங்குங்களை எல்லாம் அடிச்சு துரத்தி விடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குரங்குங்க மேலும் காண்டாயி எல்லாருமே பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அந்த குரங்குங்க பண்ண சேட்டையில பவர் கட் ஆயிருது. ஒரு பெரிய கலவரமே உருவாகிருதுங்க. எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாருங்க. நம்ம ஹீரோடைய பேரு ராகவாங்க. அந்த குரங்குங்களை எல்லாம் எதிர்த்து ஒரு சண்டை போடுறாருங்க. அப்படி சண்டை போடும் போது ஒரு குட்டி குழந்தை குரங்கு நெருப்புக்கு நடுவுல மாட்டிருங்க. அந்த குட்டி குரங்குனால அந்த நெருப்புக்குள்ள இருந்து வெளியில வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கும். அம்மா குரங்கு அதை பார்த்து பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த நெருப்புக்குள்ள பூந்து அந்த குட்டி குரங்க காப்பாத்தி வெளியில கொண்டாந்து விட்டுருவாருங்க. அதை பார்த்த இந்த அம்மா குரங்கு பிரச்சனை எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு அமைதியா அந்த இடத்துல இருந்து போயிரும். அதை ஃபாலோ பண்ணிட்டு மத்த குரங்குங்களும் அமைதியா அந்த இடத்துல இருந்து போயிருங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்து ஹாப்பி ஆயிடுறாங்க. ஹீரோ செஞ்ச இந்த செயல்னால தான் அந்த குரங்குங்க கலவரத்தை நிப்பாட்டுச்சு அப்படின்ட்டு. இப்ப கோயிலுக்குள்ள இருந்து ஒரு சாமியார் வந்து ஹீரோ பார்த்துட்டு, இது வரைக்கும்
இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லப்பா, என்னடா அது இப்படி அபசகுணமா இருக்கு அப்படின்னு நாங்க யோசிச்சோம். சரியான டைமுக்கு நீ வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, என் கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை நான் என் பிரச்சனையா தான் எடுத்துட்டு அதுல இன்வால்வ் ஆவேன் அப்படின்னு சொல்ல, கடவுளோட ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கையில ஒரு பிரேஸ்லெட்டை மாட்டி விட்டுட்டு அந்த சாமியார் அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. இப்ப பப்ளிக்க ஹாண்டட் பிளேஸ்க்கு டூர் கூட்டிட்டு போறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஹாண்டட் பிளேஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் விஷயமே தெரிய வருது, அந்த ஹாண்டட் பிளேஸ்ல பேய் எல்லாம் எதுவுமே இல்ல. நம்ம ஹீரோட டீம் ஆல்ரெடி அந்த ஹாண்டட் பிளேஸ்ல ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுட்டாங்க. கூட வந்த பொதுமக்களை பயம்புறுத்துற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு உண்மையிலேயே இந்த இடத்துல அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேய் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு. ஆனா இவங்க ஸ்கிரிப்ட்ல பல கன்ஃபியூஷன்ஸ் பண்ணி அந்த ஹாண்டட் டூரை பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பா அந்த டூர்ல ஒருத்தர் வந்திருப்பாருங்க, அவர் இதுக்கு முன்னாடி இவங்க கூட வந்திருந்திருக்காரு. அன்னைக்கு வந்தப்போ இந்த பங்களாக்கு வேற ஒரு கதை சொன்னீங்க, இப்போ வரும்போது வேற ஒரு கதை சொல்றீங்களே அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாருங்க. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம, எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கக்கூடிய ஆத்மா உங்க மூளையை ஃபுல்லா உறிஞ்செடுத்துருச்சு, உங்களை பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு போய் சொல்லி ஏமாத்திடுறாருங்க. அப்புறம் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பேய் வந்து இவங்க முன்னாடி சிரிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ண வைக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே பயந்து ஓடுற மாதிரி அந்த ஹாண்டட் டூரை முடிச்சிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது பட்டார்னு ஒரு சவுண்டுங்க. என்னடான்னு பார்த்தா வீட்டுக்கு கீழே சின்ன பசங்கலாம் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கானுங்க. பால் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள வந்து விழுந்துருச்சு. இவனுக்கு இதே வேலையா போச்சு, இன்னைக்கு பாலை தரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாலை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில வராங்க. வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செடிங்களுக்கெல்லாம் நம்ம ஹீரோ தண்ணி ஊத்திக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ வீட்டை சுத்தமா வைக்கலானாலும் வீட்டுல ஒரு ஆசையா வளர்க்கக்கூடிய மீனுக்கு கரெக்டா ஃபுட் போட்டுருவாருங்க. வீட்டுல வளர்க்கக்கூடிய பிளான்ட்ஸ்க்கெல்லாம் கரெக்டா தண்ணி ஊத்திடுவாருங்க. இதனாலேயே எனக்கு உன் மேல லவ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட லவ் வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏனி வச்சு அந்த சின்ன பொண்ணு மேல ஏறி வந்து ராகவ் ராகவ் ப்ளீஸ் பால் வாங்கி கூட அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் தரமாட்டான்ருவாங்க. பாலை குடு அப்படின்னு சொல்லுவாரு. பாலை கொடுத்தா நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு சொல்ல, பாலை கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கோஸ்ட் வாக் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராவல் கம்பெனி தான் கைஸ் இதை ரன் பண்ணிட்டு இருக்கு. அந்த டிராவல் கம்பெனிக்கு கீழே தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கம்பெனி ஓனர் நம்ம ஹீரோ ஹீரோயினை ஆபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட்ல முழுக்க லாஸ்ட் ட்ரிப்பை பத்தி நெகட்டிவ் ரிவ்யூஸா கொடுத்து வச்சிருக்காங்க. இவங்க ஸ்கிரிப்ட் பண்றாங்க, ஃபேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால கம்பெனியோட பேர் கெட்டு போயிருது. உடனடியாக இதை சரி செய்யணும். சரி செய்யறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இவ்வளவு நாள் நாங்க சொல்ற இடத்துக்கு தான் நீங்க வந்துட்டு இருந்தீங்க, இனிமேல் நீங்க இடத்தை சூஸ் பண்ணுங்க, அந்த இடத்துக்கு எங்க டீம் உங்களை கூட்டிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. லோகோ பைலட் 2 பேர்த்த பார்த்தோம் இல்லையா, அவங்களும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிவில் இன்ஜினியரும் வந்திருக்காருங்க. மோஸ்ட் ஹாண்டட் பிளேசஸோட பேர்லாம் எழுதி ஒரு பவுல்ல போட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சீட்டை எடுத்து பார்த்தா ஸ்வர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு ரேடியோ ஸ்டேஷனோட பேர் போட்டிருக்குங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குரூப் அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல லாக் பண்ணி ஒரு அமானுஷமான வாய்ஸ் கொடூரமா கொலை பண்ணுச்சு, அதே ரேடியோ ஸ்டேஷன் தாங்க. சின்னதா ஒரு பிளாஷ்பேக் நம்ம கிட்ட காட்டுறாங்க. கொஞ்சம் பேர் அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இறந்து போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பேய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சாமியார் பூஜை எல்லாம் பண்ணி டோர் லாக் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த ரேடியோ ஸ்டேஷனை நோக்கி இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ரேடியோ ஸ்டேஷன் பாழடைஞ்ச நிலையில இருந்துட்டு இருக்குங்க. ஃபைனலி அந்த ரேடியோ ஸ்டேஷன் கிட்டே இவங்க போறாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் சேர்ந்து தான் இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்காங்க. அதுல ஒரு சின்ன பொண்ணையும் ஹீரோ கூட்டு வந்திருக்காருங்க. அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வழக்கம் போல சொல்ற விஷயத்த இங்க சொல்றாருங்க. லைஃப்ல இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்த இப்போ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துட்டு அந்த ஸ்டேஷனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல செயின் எல்லாம் கட்டி பூட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. மந்திரம் எல்லாம் பண்ணி அந்த இடத்துல கயிறெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. இதை நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. பக்கத்திலேயே ஒரு வேல் கம்பி இருக்குங்க. அதை எடுத்து அந்த பூட்டை போட்டு அடி அடின்னு அடிச்சு உடைக்கிறாரு. ஆல்ரெடி அந்த பூட்டெல்லாம் வீக்கா இருக்கிறதுனால பட்டுன்னு டேமேஜ் ஆயிருது. சோ அது டேமேஜ் ஆகும்போது ஏதோ ஒரு அமானுஷமான வாய்ஸ் சிரிக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. டோர் பட்டுன்னு ஓபன் ஆகுது. நான் முதல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோகோ பைலட் 2 பேருமே முதல்ல உள்ள நுழையறாங்க. அதை தொடர்ந்து சிவில் இன்ஜினியர் அப்புறம் ஹீரோ கூட்டிட்டு வந்த சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரு கையிலுமே இப்ப டார்ச் லைட் இருக்குங்க. எல்லாருமே அந்த டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு அந்த ரேடியோ ஸ்டேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்த ஆளுங்களை எல்லாம் நிப்பாட்டி கதை சொல்றாருங்க. இந்த ஹாண்டட் பங்களாவோட பேரு ஸ்வர்ணமாயா தானே, ஸ்வர்ணா மாயா அப்படின்னு 2 ட்வின்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு நடந்த ட்ராஜடியின் காரணமா தான் இது வந்து ஹாண்டட் பிளேஸா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோ சொல்ற கதை ஃபேக்கான கதைங்க. வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. உண்மையான ஹாண்டட் பிளேஸ்க்குள்ள போயிட்டு ஹீரோ ஃபேக்கான கதைகளை கட்டி விட்டுக்கிட்டு இருக்காருங்க. இந்த டூரிஸ்டுங்க எல்லாம் உசாராயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு முறையும் நீ கதைகளை கட்டிக்கிட்டு இருக்க, நீ சொல்ற கதையெல்லாம் பொய் அப்படின்னு பேசுறத வச்சு எங்களால தெரிஞ்சுக்க முடியுது. பேய் எங்க இருக்கு அப்படின்றத கண்ணில் காட்டு, இங்க இருக்கா அங்க இருக்கா அந்த ரூம்குள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் சமாளிக்கணுமே அப்படின்ட்டு ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு பேய் எங்க அப்படின்னு கேட்டா ரேடியோக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இந்த ரேடியோ ஸ்டேஷனை ஆன் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி இந்த டூரிஸ்டுங்க கேக்குறாங்க. ஆன் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா டூரிஸ்டுங்க ஆன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய டிவைஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ஹீரோ ஆன் பண்றதுக்கு முயற்சி பண்றாருங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு நாபை 2 முறை ரொட்டேட் பண்றாருங்க. ஆனா எந்த ரியாக்ஷனுமே இல்ல. நம்ம ஹீரோ சொல்றாரு நான் தான் சொன்னல ஆன் பண்ண முடியாதுன்னு, நம்ம போலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டூரிஸ்டுங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. இவனுக்கு இப்படிதான் இந்த மாதிரி கூட்டிட்டு வந்துட்டு பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்னத்தையுமே காட்டாம ஏமாத்துவானுங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே நடந்து போக திடீர்னு
திடீர்னு அங்க இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குதுங்க. இது ஒரு அமானுஷமான உருவம். ரேடியேஷன் மூலமா அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. பட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பழங்காலத்து ரேடியோ ஓட ஆரம்பிக்குதுங்க. இதுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. நேயர்களே, இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு மறுபிறவி கிடைச்சிருக்கு. அன்னைக்கு மூடப்பட்ட ரேடியோ ஸ்டேஷன் இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கு. விண்ணை பொளந்து கொண்டு இந்த குரல் நீண்ட தூரம் பயணிக்க போகுது. நான் திரும்ப வரணும் அப்படின்றது விதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமானுஷமான குரல் சிரிக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய பல பொருட்கள் கீழே விழுந்து உடைய ஆரம்பிக்குது. அதை பார்த்து இவங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. பட்டு பட்டு பட்டுன்னு சில பொருட்கள்லாம் அங்க வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப் இல்லன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இவங்களை எல்லாம் சேஃபா நீ வெளியில கூட்டிட்டு போ, நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தொடர்ந்து அந்த ரேடியோ ஸ்டேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு நம்ம ஹீரோயின் கத்துற சவுண்டுங்க. அடிச்சு புடிச்சு அந்த ரேடியோ ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்து பார்த்தா இவங்க வந்தாங்க இல்லையா, அந்த வண்டி தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. அப்போ ஒரு குரல் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஸ்வர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷனுக்கு நீங்க வந்ததுல பெருமகிழ்ச்சி. இன்று முதல் உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கான வேலை தொடங்கப்படுது. உங்கள யாருமே பொழைக்க மாட்டீங்க, சாவ போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த குரலை கேட்ட நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள நுழையலான்னு போறாரு. ஹீரோயின் தடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்களோட வண்டியை ரெக்கவர் பண்ணி மெக்கானிக் ஷெட்ல வச்சு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கம்பெனி ஓனர் இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டு இவங்களை எல்லாம் கழட்டி விட்டாரு போலங்க. அங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணோம், அதுல இருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம், அதை பத்தி எல்லாம் பாஸ் யோசிக்கவே மாட்டேன்றாரு அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காருங்க. அப்போ ஒரு சின்ன பையன் உங்களுக்கு டீயா காஃபியா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறான். இருக்கிற டென்ஷன்ல நீ வேற ஏன்டா ஏதாவது ஒன்னு கொண்டு வா அப்படின்னு சொல்ல அந்த பையனும் டீ எடுத்துட்டு வரதுக்காக போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்து என்னாச்சு மைத்திலி, ஏன் யோசிச்சுட்டே இருக்கிற அப்படிங்கும் போது நேத்து ராத்திரி நடந்தது ஒன்னும் நார்மலான விஷயம் கிடையாது. உண்மையிலேயே இந்த ஸ்வர்ணமாயா அப்படின்ற ரேடியோ ஸ்டேஷன்ல பேய் இருக்கா அப்படின்னு கேட்க அந்த டீ எடுத்துட்டு வரதுக்காக போனான் இல்லையா, அந்த பையன் பட்டுன்னு திரும்பி பயங்கரமா ஷாக் ஆவறான். ஹீரோ சொல்றாரு எது எப்படியோ நம்ம கூட வந்தவங்களுக்கு எல்லாம் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுல அப்படிங்கும் போது ஹீரோட ஃப்ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸா கொஞ்சம் விட்டுருந்தா அந்த அமானுஷன் நம்மள கொன்னே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கிரேன்ல தூக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களோட எரிஞ்சு போன வண்டி பட்டுன்னு கீழே விழுந்து சில்லு புல்லா நொறுங்குதுங்க. இதை பார்த்து அந்த டீ கடைக்கார பையன் மிரண்டு போய் அந்த டீ கிளாஸ் எல்லாம் கீழே போட்டு உடைச்சிடறான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே ஸ்வர்ணமாயா அப்படின்ற ரேடியோ ஸ்டேஷனுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா உடனடியா போய் மஞ்சள் தண்ணியால குளிங்க, சாமியை கும்பிட்டுட்டு பூஜை எல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பையன் எதுக்குடா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்க எங்க அம்மா சொல்லியிருக்காங்க ஸ்வர்ணமாயா அப்படின்ற அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரவங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு, அதனால பத்திரமா இருங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறான். என்னடா இந்த பையன் இப்படி வளர்றான் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா சும்மா பயன்படுத்துறதுக்காக இந்த பையன் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காண்டா, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. உண்மையிலேயே அந்த இடத்துல பேய் இருந்தது அப்படின்னா அதோட வேலையை அது காட்டட்டும், நம்மளோட வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. கட் பண்ணா இவங்க கூட டூர் வந்த லோகோ பைலட் 2 பேர்த்த காட்டுறாங்க. இவங்க வழக்கம் போல ட்ரெயின் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நடு ராத்திரிங்க திடீர்னு ரெட் சிக்னல் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரெயினை நிப்பாட்டுறாங்க. எதுக்காக நடுக்காட்டுக்குள்ள ரெட் சிக்னலை போட்டு நம்மள நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் யோசனை பண்றாங்க. எனிவே புரோட்டோகால் படி இவங்க கிரீன் சிக்னல் வந்தாதான் நகரணும் அப்படின்ட்டு அவங்க அந்த காட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பாட்டி வந்து இந்த லோகோ பைலட்டோட அசிஸ்டன்ட் கிட்ட எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பாட்டியை பார்த்து ஃபர்ஸ்ட் இந்த லோகோ பைலட்டோட அசிஸ்டன்ட் பயந்துறாருங்க. அப்ப இந்த லோகோ பைலட் நல்லா கண்ணசந்து தூங்கிட்டு இருப்பாரு. லோகோ பைலட்டோட அசிஸ்டன்ட்டோ சரி இரு என் டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிற சாப்பாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபன் பாக்ஸை எடுப்பாருங்க. பட்டுன்னு இந்த லோகோ பைலட் கண் முழிச்சிருவாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு கிளவி பசிக்குதுன்னு வந்து சாப்பாடு கேட்டுச்சு, அதான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல இந்த லோகோ பைலட் பயங்கர டென்ஷன் ஆகி கதவை லாக் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு லாக் பண்ணிடுறாரு. ஏன்னா என்னாச்சு அப்படின்னு கேட்க ஏன்டா இன்ஜினோட ஹைட் என்ன, நம்ம கேபினோட ஹைட் என்ன, கரெக்டா ட்ரெயினோட விண்டோ கிட்ட எப்படி ஒருத்தங்கனால வந்து பேச முடியும் அப்படின்னு கேட்க ஆமா இல்ல அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் மறந்து போறாரு. இப்போ அந்த கிளவியை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த கிளவி அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த ட்ரெயினை சுத்தி சுத்தி வந்து இவங்கள பயங்கரமா பயமுறுத்துது. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு புரிய வருது அந்த கிளவி மனுஷியே கிடையாது, ஒரு ஆன்மா அப்படின்ட்டு. இப்ப கேபின்ல இருக்கக்கூடிய ரேடியோ ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுதுங்க. நேயர்களே, உங்களோட ரயில் பயணம் இனிதே முடிவடைய போகுது. இதுதான் உங்களுடைய லாஸ்ட் ஸ்டேஷன். இந்த பாடலை விரும்பி கேட்டவர்கள் முருகேஷ் மற்றும் ஆத்ரேயா அப்படின்னு சொல்ல இவங்க மிரண்டு போயிடுறாங்க. இதே மாதிரியான ஒரு வாய்ஸ் தானே அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த பாட்டி உருவத்துல இருக்கக்கூடிய அமானுஷம் இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அவரோட வீட்டுல இருக்கிறாருங்க. லாஸ்ட் டைம் சின்ன பொண்ணு ஒருத்தி டூருக்கு வந்தா இல்லையா, சோ அந்த பொண்ணு நம்ம ஹீரோட ஏரியா தாங்க. அந்த பொண்ணு கிட்ட ஹாப்பியா பேசி ஸ்கூலுக்குலாம் அனுப்பி வைக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. அட்டெண்ட் பண்ணா அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. அந்த லோகோ பைலட் 2 பேரும் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருக்காங்க. ஒருவேளை அந்த பேய் தான் கொலை செய்தோ, அது சொல்லி இருந்துச்சு நம்மள எல்லாத்தையும் கொல்ல போறானே, ஒருவேளை அது உண்மையிலேயே நடக்குதோ அப்படின்ற மாதிரி கேட்க நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்றாருங்க. அங்க கட் பண்ணா போலீஸ்காரங்க கிரைம் சீனை போய் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ட்ரெயின் எங்க நின்னுட்டு இருந்ததோ அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள ஒரு மாதிரியான பேட்டர்ன்ல இவங்க 2 பேரோட உடல் கீழே கிடக்குதுங்க. பிள்ளையார் சொல்லி போடுவாங்க இல்லையா, சோ அந்த சிம்பிளை கொஞ்சம் மாடிஃபை பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான பேட்டர்ன்ல இந்த லோகோ பைலட் 2 பேருமே கொல்லப்பட்டு இறந்து போயிருக்காங்க. சோ இதே பேட்டர்னை தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கொல்லப்பட்டு இறந்து போனவங்களோட உடல்லையும் நம்ம பார்த்தோம். போலீஸ்காரங்க டெட் பாடி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிரைம் சீனுக்கு போறாருங்க. அந்த இடத்தை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரேடியோ சிக்னலை அனுப்பக்கூடிய டவரை
கவனிக்கிறாருங்க. உடனடியா அந்த ஸ்வர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஹீரோ மட்டும் தனியா பகல் நேரத்துல உள்ள நுழையிறாரு. அங்க உடைஞ்சு சதறி கிடக்கக்கூடிய பல பொருட்களை கவனிக்கிறாருங்க. அங்க ஏகப்பட்ட சிலிண்டர்ஸ் இருக்கும். அது போக ஒரு வித்தியாசமான டார்ச் லைட்டும் இருக்குங்க. நார்மலா நம்ம பயன்படுத்தக்கூடிய டார்ச் லைட் இல்லங்க, அது வேற மாதிரியான ஒரு டார்ச் லைட்டா இருக்குது. அதை 2 தட்டு தட்டி பாக்குறாரு, அது ஒர்க் ஆகுது. அந்த டார்ச் லைட்டை எடுத்து அந்த ஸ்வர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷன் செவுத்துல அடிக்கும்போது அங்க இந்த சிம்பிள் போட்டு இது என்னோட சிக்னேச்சர் அப்படின்ற மாதிரி யாரோ எழுதி வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. இந்த ஸ்வர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷனோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கணும். எப்ப இந்த ஸ்வர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷன் ஷட் டவுன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து நியூஸ் பேப்பர்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கைவ் பண்ணப்பட்ட நியூஸ் பேப்பரை பார்க்கறதுக்காக ஹீரோ போறாருங்க. அப்ப இந்த ஸ்வர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷன்ல நடந்த சம்பவத்தை பத்தின ஏதோ ஒரு நியூஸ் அதுல இருக்குதுங்க. அதை பார்த்து இவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இப்ப ஹீரோ வீட்டுக்கு போன உடனே ஹீரோயின் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. காலையில இருந்து எங்கடா போன, எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு போயிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ சைலண்டா இருக்கிறாருங்க. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு நிமிஷம் இதை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல காலையில இறந்து போன அந்த லோகோ பைலட்டோட நியூஸை காட்டுறாருங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ அங்கதான் போயிட்டு வந்திருக்காரு. நம்ம கூட வந்த 11 பேர்த்துல 2 பேர் தாண்டா இவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல மத்தவங்க எல்லாம் சேஃபா இருக்காங்களா அப்படின்னு கேட்க மத்தவங்க எல்லாம் சேஃப் அப்படின்றது தெரிய வருது. உடனடியா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய போர்ட்ல அந்த சிம்பிளோட பேரு ஸ்வஸ்திக் அப்படின்றது தான். நாம அந்த சிம்பிளை வரைஞ்சு இவர் அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்க கொண்டாந்து ஒட்டி வைக்கிறாருங்க. லோகோ பைலட் 2 பேர் எந்த பேட்டர்ன்ல இறந்து போனாங்களோ இதே மாதிரியான பேட்டர்ன்ல தான் அப்போ ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள கொஞ்சம் பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற அந்த போட்டோவை காட்டுறாருங்க. ஸ்வஸ்திக் அப்படின்ற சிம்பிள் வந்து கடவுளை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய சிம்பிள். அந்த சிம்பிளை வச்சு எப்படி ஒரு பேய் கொலை பண்ணும், சம்திங் ராங் அப்படின்னு ஹீரோயின் கேட்க அப்பதான் ஹீரோ சொல்றாரு அது ஸ்வஸ்திக் கிடையாது, கிராஸ் ஸ்வஸ்திக் அப்படின்ட்டு. அந்த சிம்பிளுக்கான அர்த்தம் என்னன்னா ஹேட்ரேட்டை பரப்புறது அப்படின்ட்டு, அதாவது வெறுப்பை பரப்புறது அப்படின்ட்டு. யார் மேல வெறுப்பு, எதற்காக வெறுப்பு அப்படின்னு ஹீரோ கேள்வி கேட்க அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரேடியோ ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி அந்த அமானுஷமான வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குதுங்க. 11 பேர்த்துல 2 பேர் செத்து போயிட்டாங்க, பேலன்ஸ் 9 பேர் இருக்காங்க. அடுத்த நபரை வர புதன்கிழமை அன்னைக்கு போட்டு தள்ள போறேன். 1989ல நின்னு போன இந்த சம்பவம் மீண்டும் தொடங்கி இருக்கு. இந்த பாடலை விரும்பி கேட்டவர் தாட்டிக்கொண்ட வீரபத்ரா அப்படின்னு சொல்லி இந்த ரேடியோ ஆஃப் ஆகுதுங்க. தாட்டிக்கொண்ட வீரபத்ரா அவர் நம்ம கூட டிராவல் பண்ண நபர் தானே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இந்த அமானுஷமான வாய்ஸ் ஏன் அவரோட பேர் சொல்லுது அப்படின்னு ஹீரோயின் கேட்க மேபி அடுத்து அந்த நபரை தான் இது டார்கெட் பண்ணிருக்கு போல. அவர் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி நம்ம தடுத்து நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா கிளம்புறாருங்க. உடனடியா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சைட்டுக்கு கால் பண்றாரு. ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க கிட்ட இந்த சிவில் இன்ஜினியரை நான் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலா வேலை பார்க்குற இடத்துல மொபைல் போன்ஸ் அலவுட் கிடையாது போல. அவர் கீழே வந்தாதான் பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு தாங்க வெனஸ்டே, அதனால உடனடியா அவரோட சாவை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு ஹீரோ போறாருங்க. உயரமான பில்டிங்ல மொட்டை மாடிக்கு ஒரு 2-3 மாடிக்கு கீழே இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மாடியில இருந்து டம்மு டம்முன்னு சத்தம் கேக்குதுங்க. உடனடியா ஒர்க்கர்ஸ் அவங்களோட வேலையை நிப்பாட்டுறாங்க. இருந்தாலும் மேல இருந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒர்க்கர்ஸ் எல்லாம் இங்க இருக்கும்போது மேல் மாடியில இருந்து என்ன சத்தம் வருது, யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த சிவில் இன்ஜினியரை மேல அனுப்பி விடுறாங்க. உடனடியே இந்த சிவில் இன்ஜினியர் பாத்தீங்கன்னா மேல போறாருங்க. அப்படி மேல போகும்போது அந்த இடத்துல ஒரு சாரி பறந்துகிட்டு இருக்கு. சாரி என்ன இங்க பறந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எஜ்ஜுக்கு போய் அந்த சாரியை பிடிக்க பாக்குறாரு. பட்டுன்னு அந்த சாரி பறந்துருது. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, இல்லாட்டி தவறி கீழே விழுந்திருப்பாரு. அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இருக்க பின்னாடி ஒரு அமானுஷமான உருவம் சுத்திய வச்சு தன்னோட தலையில அடிச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்குதுங்க. மூஞ்சியெல்லாம் ரத்தமா இருக்கு. அது ஒரு பெண்ணோட உருவம். யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க பட்டுன்னு கண்ணு முன்னாடி அந்த உருவம் வந்து நிக்குதுங்க. மூச்சு பேச்சு இல்லாம இவர் நின்னுக்கிட்டு இருக்காரு. பட்டுன்னு அந்த உருவம் இவரை தள்ளி விட்டுருது. அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து இவர் கீழே விழுந்து பட்டுன்னு இறந்து போறாரு. காப்பாத்துறதுக்காக ஓடி வந்த நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே இவர் கீழே விழுந்து இறந்து போறாரு. அவர் இறந்து போகும்போது அவருடைய உடல்ல இருந்து வெளியில வர ரத்தம் அதே பர்டிகுலர் சிம்பிள்ல தேங்கி நிக்குதுங்க. சோ அந்த பேய் தான் இதை பண்ணுது அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அந்த மூமெண்ட்ல தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம ஹீரோக்கு அந்த சின்ன பையன் சொன்னது ஞாபகம் வருதுங்க. அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போனவங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதா அந்த சின்ன பையன் சொல்லியிருந்தான் இல்லையா. சோ அந்த சின்ன பையனை கண்டுபிடிச்சு அவங்க அம்மா மூலமா இந்த ஸ்வர்ணமாயான்ற ரேடியோ ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பையனோட வீடை தேடி போறாருங்க. அந்த பையனோட அம்மா கிட்ட ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தோம், உங்க பையன் இந்த மாதிரிலாம் சொன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, எத்தனை பேர் சேர்ந்து அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போனீங்க அப்படின்னு கேட்க, நாங்க ஒரு 11 பேர் போனோம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு கேட்க 3 பேர் அப்படின்னு சொல்ல, அப்படியா கூடி சீக்கிரம் எல்லாருமே செத்துருவீங்க அப்படின்னு சொல்ல, என்னங்க நீங்களும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அப்படி அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல என்னதான் நடக்குது, ஏன் அங்க போயிட்டு வரவங்க எல்லாம் சாவறாங்க அப்படின்னு கேட்க அந்த பையனோட அம்மா சொல்றாங்க, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல வேதவதி அப்படின்ற ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அவளுடைய வாய்ஸ் மிஸ்மரைசிங்கா இருக்கும். இந்த கிராமம் முழுக்க அவளுடைய வாய்ஸ் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அவளோட வாய்ஸ் கேட்கும்போது எல்லோருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ரேடியோ ஸ்டேஷனை உருவாக்குன 6 பேர் வந்து அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு இறந்து போனாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடம் ஹாண்டடாவே மாறுச்சு அப்படின்னு அந்த பையனோட அம்மா சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த 6 பேர் கொலை செய்யப்பட்டத படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த அம்மா சொல்றாங்க 6 பேர்த்த கொலை செஞ்சது யாரு அப்படின்னு இன்றளவுமே தெரியல. கொலை செய்யும் போது நடந்த சம்பவங்கள் எல்லாமே ரேடியோல வெறும் சவுண்டா
கேட்டுச்சு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஈவில் பவர் இருக்கு, அதுதான் இந்த சம்பவத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து யாரோ அழுவுற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் பாடுற மாதிரியும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு சாமியாரை கூட்டிட்டு போய் பூஜை எல்லாம் பண்ணி அந்த ரேடியோ ஸ்டேஷனை லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடம் சைலண்டாவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க தான் போய் அந்த ரேடியோ ஸ்டேஷனை ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ கேக்குறாரு, அந்த வேதவதி அப்படின்ற பொண்ணுக்கு என்னாச்சு, அந்த வேதவதின்றவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க, நாங்க படிக்காதவங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றோம், நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த வேதவதியை பத்தி சொல்றாருங்க. இந்த வேதவதின்றவங்க எங்க இருக்காங்க அப்படின்றத தேட ஆரம்பிக்கும் போதாங்க தெரிய வருது, அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல அந்த டைம்ல வேலை பார்த்துட்டு இருந்த வேதவதி அப்படின்றவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதனால இறந்து போனாங்க அப்படின்றது டீடைல்டா தெரியல. அதே சமயம் அடுத்து இந்த பேய் யாரை டார்கெட் பண்ண போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் என்டர் ஆகும்போது இவங்க வீடியோ எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. அந்த வீடியோ ஒரு நிமிஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கும்போது தாங்க தெரிய வருது, நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்வர்ணமாயா அப்படின்ற அந்த ரேடியோ ஸ்டேஷனோட பூட்டை உடைச்சிருப்பாரு. ஆனா நான் தான் முதல்ல போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோகோ பைலட் 2 பேரும் முதல்ல முந்திக்கிட்டு உள்ள போயிருந்திருப்பாங்க. அதனாலதான் அவங்க முதல்ல கொல்லப்பட்டிருக்காங்க. ரெண்டாவதா இந்த சிவில் இன்ஜினியர் உள்ள போயிருந்திருப்பாரு, சிவில் இன்ஜினியர் கொல்லப்பட்டிருக்காரு. மூன்றாவதா இவங்க கூட வந்த அந்த சின்ன பொண்ணு உள்ள போயிருந்திருப்பா. இப்போ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு, அடுத்த டார்கெட் அந்த சின்ன பொண்ணு தான். அந்த சின்ன பொண்ணை தான் இந்த பேய் கொல்ல போகுது. உடனடியாக அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா ஓடுறாருங்க. அதே சமயம் நம்ம கூட டூர் வந்த மத்த பேரும் எங்க இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு எல்லாருமே ஒரு சேஃப் பிளேஸ் கூட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. இப்போ அந்த சின்ன பொண்ணு ரூம்குள்ள இருக்காங்க. அந்த ரூம்குள்ள அமானுஷமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அந்த சின்ன பொண்ணோடைய அம்மா அப்பா யூஎஸ்ல இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு உங்க தாத்தா கிட்ட தான் வளர்ந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மேல ரொம்ப அன்பா இருப்பா. அதனாலதான் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஹாண்டட் பிளேஸ்க்கு இந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்போ இந்த சின்ன பொண்ணை தூக்குல தொங்க விட்டு அந்த பேய் கொல்ல பாக்குதுங்க. நம்ம ஹீரோ கயிறெல்லாம் கட்டி ஜன்னல்லாம் உடைச்சிட்டு எப்படியோ அந்த ரூம்குள்ள வந்து அந்த சின்ன பொண்ணோட உயிரை காப்பாத்திடுறாரு. இப்போ மத்த எல்லா பேரையுமே வண்டியில ஏத்திட்டு சேஃபான இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது, உடனடியா அந்த ஸ்வர்ணமாயா அப்படின்ற ரேடியோ ஸ்டேஷனுக்கு எல்லாருமே வந்துருங்க அப்படின்ட்டு. அந்த ஸ்வர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷனால தான் எல்லாருக்குமே ப்ராப்ளம். மறுபடியும் அந்த இடத்துக்கு எதனால போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேக்குறாங்க. நம்ம ஹீரோ சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரேடியோஸ் எல்லாம் கொண்டாந்து அந்த ஸ்வர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷன் முன்னாடி போட்டு தீய வச்சு கொளுத்துறாருங்க. இதன் மூலமா தானே எங்க கிட்ட நீ கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்த, இதெல்லாம் இப்ப இல்லன்னா நீ எப்படி கம்யூனிகேட் பண்ணுவேன்னு பாத்திரலாம். நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ பேய்னு சொல்றதுக்கே உனக்கே கேவலமா இல்லையா, ஒரு சின்ன பொண்ணை கொல்லணும்னு பாத்துட்டு இருக்க, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா, நீ ஒரு தைரியமான ஆளா இருந்தா என் கண்ணு முன்னாடி வந்து நில்லு, கோல அப்படின்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையில அந்த பேயை திட்ட ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம ஹீரோனும் சரி டீம்ல இருக்கிறவங்களும் சரி பயத்தோட உச்சகட்டத்துல இருக்காங்க. ஆல்ரெடி அது தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ வேற ஏன்டா அது இந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த புகை கிளம்ப ஆரம்பிக்குதுங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு உருவம் வந்து நிக்குது, பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்குது. அந்த பேய் கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கிறது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம சாண்டி மாஸ்டர் தான். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருங்க அந்த பேய் கதாபாத்திரத்தை. சுத்தி சுத்தி வந்து இவங்களை பயங்கரமா பயமுறுத்துது. அது மட்டும் இல்லாம அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு வெளியில ஒரு டவர் இருக்குங்க. அந்த டவர் மேல ஒரு ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோ மூலமா இவங்க கிட்ட அந்த பேய் பேசுது. நேயர்களே, சிரமத்துக்கு மன்னிக்கவும். அந்த சின்ன பொண்ணை போட்டு தள்ளுற பிளான்ல ஒரு சின்ன இன்டரப்ஷன் ஏற்பட்டுருச்சு. ஆனா இப்போ இந்த பாட்டை ரிக்வெஸ்ட் பண்ணி உங்களுக்காக கேட்டது ராகவ் அப்படின்னு. அடுத்து நம்ம ஹீரோவை கொல்ல போறதா நம்ம ஹீரோ கிட்டே அது சொல்லுதுங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேக்குறாங்க. ஹீரோ சொல்றாரு, என்ன என்ன பண்ண சொல்றீங்க, சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பேய் இந்த பொண்ணை கொல்ல பாக்குது, அதை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கும்போது அது உன்னதான் கொல்ல போறேன்னு சொல்லுது, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க என்னடா பண்ணுவோம் அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க. ஒரு சிலர் நம்ம ஹீரோவை திட்டுறாங்க, சப்போஸ் அந்த பேய் உன்னைய கொன்றுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து எங்க எல்லாருமே கொன்றும், அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ என்கிட்ட எந்த பிளானுமே கிடையாது, அடுத்து எனக்கு என்ன பண்ணணும்னு கூட சத்தியமா தெரியாது, ஆனா எங்க அம்மா சொன்னது ஒன்னே ஒண்ணு என் நினைவுக்கு வருது, எதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் முன்னாடி நம்ம தைரியமா நின்னாலே ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு. உங்க எல்லாரையுமே ஒரு சேஃப் பிளேஸ்ல வச்சுட்டு நான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிக்கலான்னு இருக்கிறேன், என்னைய நம்புங்க, என் உயிரை கொடுத்தாது நான் உங்களை காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாருங்க. ஸ்வர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷன்ல முதல்ல ஒரு 6 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அந்த வழக்கை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இருக்கிற கான்ஸ்டபிள் ஸ்வர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷன்ல வேதவதி அப்படின்ற ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அந்த பொண்ணு ஒரு பையனை பத்தி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா, அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இறந்து போனா அப்படின்ற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை சொல்றாருங்க. எனக்கு அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அந்த கேஸ் ஃபைல தேடுறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல தேடிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து பவர் கட் ஆயிரும். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட்டை வச்சு தேடிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு ஹீரோ கண்ணு முன்னாடி அந்த பேய் வந்து நிக்குங்க. அந்த பேய் நிக்கிறது நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகேப்போட பிஹேவியரா இருக்கும்.
ஹீரோவை கொல்றதுக்காக கிட்ட வரும்போது ஹீரோ கையில இருக்கக்கூடிய டார்ச் லைட் ஆன் ஆகுங்க. அந்த டார்ச் லைட் வெளிச்சம் பட்ட உடனே அந்த பேய் பயப்பட ஆரம்பிக்கும். அதை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஹீரோ பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த டார்ச் லைட்டை அந்த பேய் மேல அடிப்பாருங்க. பட்டுன்னு அது மறைஞ்சு போயிடும். அப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது அவர் கையில இருக்கக்கூடிய அந்த டார்ச் லைட்டுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலா அந்த டார்ச் லைட் வந்து நம்ம ஹீரோ பகல் நேரத்துல அந்த பில்டிங்ல போகும்போது எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த டார்ச் லைட்டே வித்தியாசமா இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டார்ச் லைட் தாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, நம்ம கையில லட்சுமணன் ரேகை கிடைச்சிருச்சு. சோ இதுதான் அந்த பேய் அழிக்கிறதுக்கான வழி. இந்த டார்ச் லைட்டை பார்த்த உடனே அது பயந்து ஓடுச்சு. இதை வச்சு அந்த பேய் அழிச்சிடலாம்னு முடிவு எடுக்கிறாருங்க. இறந்து போன வேதவதியோட டீடைல்ஸ் கிடைக்குதுங்க. உடனடியா வேதவதியோட வீட்டுக்கு போயிட்டு வேதவதி பத்தி விசாரணை பண்றாங்க. வேதவதியோட அப்பா சொல்றாருங்க, ஆக்சுவலா 4 மாசத்துல கல்யாணம் அப்படின்ற நிலையில வேதவதி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. எதனால தற்கொலை பண்ணி இறந்து போனானே எங்களுக்கு தெரியல. அவ இறந்து போனதுக்கு அப்புறம் யாருமே அவளோட ரூம்குள்ள போறதில்ல. நீங்க ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்றதுனால நான் அந்த ரூம் ஓபன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்ல வேதவதியோட அம்மா பேய் மாதிரி வந்து பயமுறுத்துறாங்க. அப்பதான் தெரிய வருது வேதவதி இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மனநல பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. பாக்குற எல்லா பொண்ணையுமே வேதவதின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனை பார்த்துட்டு நம்ம பொண்ணு வந்துட்டான்னு அழுகுறாங்க. வேதவதியோட ரூம்குள்ள ஒரு குரூப் போட்டோ கிடைக்குதுங்க. அந்த குரூப் போட்டோல இந்த பேயோட உருவத்தை நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு இல்லையா, அந்த உருவத்துக்கூட மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு நபரை அந்த போட்டோல ஹீரோ கவனிக்கிறாரு. இந்த நபர் யார் அப்படின்ற மாதிரி கேட்க வேதவதியோட அப்பாக்கு பெருசா டீடைல் தெரியலங்க. இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நாங்க யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்க ஒரு டீச்சர் இருக்காரு, அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரோட டீடைல கொடுக்க உடனடியா நம்ம ஹீரோ அந்த டீச்சரை பார்க்கறதுக்காக போறாருங்க. அந்த போட்டோவை காமிச்சு இந்த நபர் யார் அப்படின்னு கேட்க அப்பதான் அந்த டீச்சர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவன் பேரு விஸ்ரவபுத்ரா. அவனுடைய பிறப்பே வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான பிறப்பு. விஸ்ரவபுத்ரா பிறக்கும் போது பாத்தீங்கன்னா சூரிய கிரகணங்க. சூரிய கிரகணத்தை அன்னைக்கு இவர் பிறந்திருக்கிறாரு. பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா ஹேண்டிகேப்பா பிறந்திருக்கிறாரு. அதனால அங்க இருக்கக்கூடிய எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா இந்த பையனை பார்த்து பயந்தா வந்திருக்குது, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பையனை யாரும் வித்தியாசமா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுடைய அப்பா என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல போய் வசிச்சிருந்திருக்காருங்க. அங்க தனி வீட்டுல இந்த பையனை வளர்க்கலாம் அப்படின்ட்டு. அங்க இந்த பையன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட பாசத்தின் மூலமா நல்லா வளர ஆரம்பிக்கிறான். அந்த பையனுடைய அம்மா அந்த பையனுக்கு அளவு கடந்த அன்பை கொடுக்குறாங்க. இவனும் ரொம்ப ஹாப்பியா வளர ஆரம்பிக்கிறான். ஒரு முறை அவங்க அப்பா பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை அடிச்சிடறாருங்க. இதுல கடுப்பான இந்த பையன் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவே பிடிச்சி தள்ளி விட்டுறான். அந்த அளவுக்கு அவங்க அம்மா மேல அவனுக்கு பாசம் அதிகமாயிடுச்சு. இந்த பையனை இப்படியே விட்டா வேற மாதிரி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுடைய மாமா படிக்க வைக்கலாம்னு முடிவு எடுக்கிறாருங்க. ஆலமரத்தடியில ஒரு டீச்சர் எல்லா குழந்தைங்களுக்கும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல இந்த பையனை கொண்டு போய் விட இந்த பையனுக்கும் இந்த டீச்சர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இந்த பையனும் வளர்றான். அப்பதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஊருக்கு ஸ்வர்ணமாயா அப்படின்ற ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வரப்போறதாகவும் அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றதுக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து தேவைப்படுறாங்க. குரல் டெஸ்ட் எல்லாமே நடக்கும். அந்த குரல் டெஸ்ட்ல ஜெயிக்கிறவங்க இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணலாம். இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இவங்க பேசுறது இந்த ஊர் முழுக்க கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பையனுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட், நம்ம ஊருக்கு ரேடியோ ஸ்டேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா தன்னோட அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல அம்மா சொல்றாங்க, உன்னோட வாய்ஸும் இனிமையா தாண்டா இருக்கு, அதனால நீயே இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல எனக்கு ரொம்ப நோவஸா இருக்குதுமா, நான் மட்டும் அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல பேசினேன்னா இந்த ஊர் முழுக்க என்னோட குரல் கேட்கும் அப்படின்னு சொல்ல அதை தாண்டா சொல்றேன், உன்னோட குரலையாவது எல்லாருமே இனிமையா கேட்கட்டும் அப்படின்னு அவங்க அம்மா ட்ரை பண்ண சொல்றாங்க. உடனடியா தன்னோட டீச்சர் கிட்ட போயிட்டு என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்க டீச்சர் சொல்றாரு, இந்த உலகத்துல பிசிக்கலி சேலஞ்சா இருக்கிறவங்க நிறைய பேர் பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணிருக்காங்க, அதனால அம்மா சொல்ற பேச்சை கேட்டு நீ ட்ரை பண்ணுடா அப்படின்ற மாதிரி டீச்சர் சொல்லிட்டாங்க. அதனால இந்த பையனும் போயிட்டு அங்க வாய்ஸ் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான். ரிசல்ட் டே பாத்தீங்கன்னா ரேடியோலயே அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இங்க ஆடிஷனுக்காக வந்தாங்க, அதுல ஒரு வாய்ஸ் தான் எங்களுக்கு பிடிச்சு போச்சு, அவரை நாங்க செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அது விஸ்வாபுத்ரா அப்படின்ற மாதிரி விஸ்வாபுத்ராவோட பேரை சொல்ல எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கலங்க. ஏரியா பக்கம் நடந்து வரும்போது ஒரு பொண்ணுடைய போட்டோவை போட்டு இந்த பொண்ணு தான் இனிமேல் ஸ்வர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷன்ல வாய்ஸ் பிரசன்டேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேர் வேதவதி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த போஸ்டரை பார்த்த உடனே இவர் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. இவர் தானே செலக்ட் ஆயினாரு, அதனால ஏன் மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர்லாம் கிழிச்சு வீசிடுறாரு. இதை பார்த்து அவங்க அம்மாவும் அழுகுறாங்க. அங்க கட் பண்ண இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். இவங்க எல்லாம் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, பாவம் அந்த பையனை ஏமாத்தினதுனாலதான் அவன் இந்த மாதிரி பேயா மாறிட்டான் போல அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, அவனா பாவம் நம்மள எல்லாம் கொல்ல பாக்குறான் அப்படின்னு சொன்ன உடனே காருக்கு முன்னாடி இன்னமும் வந்து இடிச்ச மாதிரி தெரியுதுங்க. பார்த்தா ஒரு நாய்க்குட்டி வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த நாயை காப்பாத்துறாங்க. பார்த்தா இவங்க சுடுகாட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கதான் கைஸ் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டீச்சர் கிட்ட போய் கதை கேட்டுட்டு வந்தாங்க இல்லையா, அந்த டீச்சரோட பேரை போட்டு அவரோட சமாதி அங்க இருக்குதுங்க. அவரு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு அப்படின்றது தெரிய வருது. அப்பதான் விஷயமே தெரிய வருதுங்க. இவ்வளவு நேரம் இவங்க கிட்ட கதையை சொல்லிக்கிட்டு இருந்தது அந்த பேய் தான் அப்படின்ட்டு. பட் இவங்க கிட்ட டார்ச் லைட் இருக்கிறதுனால அந்த பேய் பயந்துட்டு இவங்களை எதுவுமே பண்ணாம இருந்திருக்குது. சமாதியை பார்த்த உடனே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த பேய் நம்மள மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த சுடுகாட்டுல இருந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவங்க தடுக்கி விட்டு கீழே விழுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கையில இருக்கக்கூடிய அந்த டார்ச் லைட் கீழே விழுந்து டேமேஜ் ஆகுது. இவ்வளவு நாள் அந்த டார்ச் லைட்டுக்கு பயந்துட்டு தான் அந்த பேய் கிட்ட வராம இருந்தது. இப்போ அசால்ட்டா இவங்களை அட்டாக் பண்றதுக்காக கிட்ட வருதுங்க. இவங்க உடனடியா காருக்குள்ள போய் உட்காந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்ப வேகமா போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எந்த சத்தமும் இல்ல. தப்பிச்சிட்டோம் அப்படின்னு
அப்படின்னு நினைச்சா அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய ரேடியோ ஆன் ஆகுது. சொர்க்கத்துக்கு போறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு லாரி வந்து இடிக்குதுங்க. அந்த லாரி இடிச்ச உடனே ஹீரோக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் ஸ்கூட்டர்ல போகும்போது இதே மாதிரி ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோட அப்பா இறந்து போயிருக்காரு அப்படின்ட்டு. இந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோயின் 2 பேருமே பொழைச்சிடறாங்க. ஆனா ஹீரோயின் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு கண்ணு மொழி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பட்டுன்னு ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் அழுகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இதே மாதிரி ஒரு விஷயத்துல தான் என்னோட அப்பா இறந்து போனாரு. அப்ப என்னால எதுவுமே பண்ண முடியல. ஆனா இப்போ நான் கண்டிப்பா விட்டுற மாட்டேன். என்னோட லைஃபை ரிஸ்க்ல வச்சாவது நான் எல்லாருமே காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. வெளியில வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, அந்த ரேடியோ ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு நாள் கூட லீவ் விடாம ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் கேப் விட்டு இருந்திருக்காங்க. அந்த கேப்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஆர்ஜே வேதவதி இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 12 நாள் கழிச்சு அந்த ஃபவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள இறந்து போயிருந்திருக்காங்க. அந்த 12 நாளுக்கு இடைப்பட்ட கேப்ல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹீரோ முடிவெடுக்கிறாரு. இப்ப ஹீரோன் அட்மிட் ஆயிருக்காங்க இல்லையா, அந்த ரூம்குள்ள வந்த பேய் பாத்தீங்கன்னா ஹீரோனை தன் கண்ட்ரோல எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பேய் எதனால டீச்சரோட உருவத்துல வந்து நம்ம கிட்ட இப்படி ஒரு கதையை சொல்லுச்சு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை நம்மள பயம்படுத்துறதுக்காகவா இருக்குமோ அப்படின்னு யோசனை பண்ண நம்மளை பயம்படுத்துறதுனால அதுக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படின்ற கேள்வியை நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு முன்வைக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் அந்த பேய் நம்ம ஹீரோனை மிரட்டிக்கிட்டு இருக்கு. ஜென்ரலாவே இந்த பேய்ங்கனால தைரியமா இருக்கிறவங்களோட உடம்புக்குள்ள போக முடியாதான், வீக்கா இருக்கிறவங்களோட உடம்புக்குள்ள தான் போக முடியும். சோ அதனாலதான் அந்த பேய் இவங்களை எல்லாம் பயம்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்குது. நம்ம ஹீரோவும் பயந்து தான் போயிருந்திருக்காரு. ஆனா ஹீரோட உடம்புக்குள்ள இந்த பேய்னால போக முடியல. அதற்கான காரணம் என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சாமியார் நம்ம ஹீரோ கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டுட்டு இருந்தார் இல்லையா, அந்த பிரேஸ்லெட் தான் நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணி இருந்திருக்குது. ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ள நுழைஞ்ச இந்த பேய் பாத்தீங்கன்னா ஹீரோயின் பயத்துல வீக் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனோட உடம்ப தான் கண்ட்ரோல்ல எடுத்துக்குதுங்க. ஹீரோ நல்லா யோசனை பண்ணதுல இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. ஹீரோயின் ஆபத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ள வந்து பார்த்தா ஹீரோனை காணோம். பார்த்தா பேயா மாறி ஹீரோன் அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பேய் கொல்ல பாக்குதுங்க. அப்ப நம்ம ஹீரோ நேக்கா அங்க இருக்கக்கூடிய மயக்க மருந்து இன்ஜெக்ஷனை எடுத்து பட்டுன்னு ஹீரோயின் மேல குத்தி ஹீரோனை மயக்கடை வச்சிடறாரு. அடுத்து என்னடா பண்ண போறோம் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்க, நீ இங்க இருந்து மைத்திலியை பாத்துக்கோ, அவன் கதையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட அந்த டூரிஸ்ட் கம்பெனி ஓனருக்கு போனை போட்டு, அந்த அபடனான ஹவுஸ்க்குள்ள ஒரு வித்தியாசமான கேஸ் சிலிண்டர்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அந்த கேஸ் சிலிண்டர்ஸோட சப்ளையர்ஸ் யாரு, அவங்க தான் அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள ஏதோ ஒரு இல்லீகலான விஷயத்தை பண்ணிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா தெரிஞ்சுக்கிறாருங்க. சுரேந்தர் அப்படின்ற ஒரு நபரோட பேர் தெரிய வருது. உடனடியா அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு போய் யார்கிட்ட கேட்டாலும் சரியா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. அங்க இருக்கிற ஒரு சிலிண்டர் உடைக்கிறாருங்க. அப்ப சுரேந்தர் வெளியில வந்து அது எவ்வளவு டேஞ்சரான கேஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க பாக்குறாங்க. ஹீரோ எல்லாருமே போட்டு பொலவலன்னு பொழுதுட்டு இன்னும் கொஞ்சம் அந்த கேஸை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு. சுரேந்திரன் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம்னா எல்லாருமே செத்து போயிருவோம், நீ தான் அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு அன்னைக்கு அந்த கேஸை சப்ளை பண்ணிருக்க, உண்மை சொல்லிரு அப்படின்னு மிரட்ட அவர் உண்மை சொல்லிடுறாருங்க. ஆக்சுவலா இந்த சுரேந்தரோடைய பிரதர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷனை ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு மிஸ்பரைசிங்கான ஒரு குரல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன் நடத்தி வேதவதி அப்படின்ற பொண்ணை செலக்ட் பண்ணி இருந்திருக்காருங்க. வேதவதியை அவர் லவ்வும் பண்ணி இருந்திருக்காரு. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த அந்த ஒரு சூழ்நிலையை அந்த விஸ்வபுத்ரா அப்படின்றவன் தான் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல, விஸ்வபுத்ரா தான் செலக்ட் ஆனா அப்படின்னு நீங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் எதுக்காக வேதவதியை அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்க விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, யார் சொன்னா அவனை செலக்ட் பண்ணானு, அவனை யாருமே செலக்ட் பண்ணவே இல்ல, செலக்ட் ஆனது வேதவதி தான், உனக்கு செலக்ட் ஆகல அப்படின்னு ஒரு கோவம் வந்திருக்கு. அந்த கோவத்தோட அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்து அந்த வேதவதியை பிடிச்சி அடிச்சிருந்திருக்கிறான், சாரிய உருவி அசிங்கப்படுத்தி இருந்திருக்கிறான். அதுல மனம் முடிஞ்சு போய் தான் வேதவதி போய் தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க போல. வேதவதியோட சாரிய கட்டிக்கிட்டு கண்ட்ரோல் ரூம்குள்ள நுழைஞ்சவன் அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் என்ன ஏன் செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். பொண்ணுன்றங்காட்டிக்கு தானே அவளை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்றான். அடுப்பானவங்க இவனை போட்டு பொலவலன்னு பொழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மனம் முடிஞ்சு போன இந்த வேதவதி இருக்காங்க இல்லையா, தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அந்த தகவலை கேட்ட உடனே அந்த வேதவதியோட பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப மனம் முடிஞ்சு போயிருதுங்க. இவன் அசிங்கப்படுத்தினதுனால தான் இந்த வேதவதி இறந்து போனா. வேதவதி சாவறதுக்கு காரணமா இருந்த இந்த விஸ்வபுத்ராவை அணுவா டார்ச்சர் பண்ணி தான் சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளேயே லாக் பண்ணி கிட்டத்தட்ட 12 நாள் சுரேந்தர் கிட்ட அந்த டேஞ்சரான கேஸ் வாங்கி அந்த கேஸை சுவாசிக்க விட்டு இருந்திருக்காங்க. அந்த கேஸை சுவாசிச்சு தூங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு டார்ச் லைட்டை ஃப்ரண்ட்ல மாட்டி வச்சிருந்திருக்காங்க. 12 நாள் கிட்டத்தட்ட அந்த கேஸை சுவாசிச்சு தூங்காம அவன் இறந்தே போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க இவனோட டெட் பாடியை கொண்டு போய் அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக்குக்கு கீழே புதைச்சிட்டாங்க. பிரசன்ட்ல சுரேந்தர் கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாருங்க நம்ம ஹீரோ. அவங்க அம்மா ஆசைப்பட்டு இவனால ஆர்ஜே ஆக முடியல அப்படின்றதுக்காக ரேடியோ ஸ்டேஷனுக்கு போய் ஒரு பொண்ணோட சாரி அவுத்து அவமானப்படுத்தினானா அப்படின்னு கேட்க, இந்த கேள்வி என்னையும் பாடாப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த பையனை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன். அப்பதான் எனக்கு தெரிய வந்தது அந்த பையன் பிறக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ கிட்ட கதை சொன்னதே அந்த பேய் தானே டீச்சர் உருவத்துல வந்து சொல்லுச்சு. உண்மையான கதை என்னன்னா, அந்த பையன் பிசிக்கலி சேலஞ்சா பிறந்ததுனாலையும் அவங்க அம்மா இறந்துட்டதுனாலையும் அந்த பையனோட அப்பா பாத்தீங்கன்னா வேற ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போய் அந்த பையனை வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அப்போ அந்த பையன் பாத்தீங்கன்னா சூட் கேஸ்ல கடந்த அவங்க அம்மாவோட பொருட்களை எல்லாம் பார்க்கும்போது அவங்க அம்மாவோட கண்ணாடி ஒண்ணு அவன் கையில கிடைச்சிருந்திருக்குது. அந்த கண்ணாடியில அவங்க அம்மாவோட உருவம் தெரிஞ்சிருக்குது. ஆரம்பத்துல அதை பார்த்து பயந்த இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண்ணாடியில தெரியற அவங்க அம்மாவோட உருவத்துக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். அது கூட
கூட பேசி பழகி அந்த கண்ணாடியில தெரியற அவங்க அம்மாவோட உருவம் அவனை கேர் பண்றதா நினைச்சிருந்திருக்கான். ஆக்சுவலா அவன் மென்டலி டிஸ்டர்ப் ஆகி இல்லாத விஷயத்தை இருக்கிறதா திங்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். எப்ப பார்த்தாலும் அந்த கண்ணாடி கிட்டே அவன் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பையனோட அப்பா அடிச்சிருந்திருக்காருங்க. அதுல கடுப்பான அந்த பையன் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை தள்ளி விட்டு கொலை பண்ணி இருந்திருக்கான். இதுதான் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பேயை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னதாங்க பண்றது அப்படின்னு கேட்க ஒரு சாமியாரை பத்தின டீடைல் தெரிய வருது. உடனடியாக அந்த சாமியாரை மீட் பண்றதுக்காக ஹீரோ போறாருங்க. இந்த சாமியார் கிட்ட போகும்போது தான் எதனால இந்த பேய் இவங்களை கொல்ல பாக்குது அப்படின்ற கதையை நமக்கு தெரிய வருதுங்க. அந்த ரேடியோ ஸ்டேஷனை சார்ந்தவங்களை எல்லாம் இந்த பேய் கொலை பண்ணி தன்னோட ரிவெஞ்சை தீர்த்துட்டு அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளேயே இருந்து அமானுஷமான சத்தத்தை எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அதனால சாமியார் பூஜையை போட்டு அந்த ரூம் டோரை லாக் பண்ணிட்டாருங்க. இவங்க டூரிஸ்டுங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணிட்டாங்க. அதன் மூலமா அதுல இருக்கக்கூடிய பேய் மறுபடியும் வெளியில வந்திருக்குது. அதோட இவங்க நிறுத்திக்கிட்டாங்களா, உள்ள போய் தேவையில்லாம ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன் அந்த கண்ணாடி வழியா அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டு இருந்தான் இல்லையா, அந்த கண்ணாடி ஹீரோயின் கையில மாட்டி இருந்திருக்குது. அதுல பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு பயந்து அந்த கண்ணாடியை கீழே போட்டுட்டாங்க. கூட வந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா பூச்சின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை போட்டு மிதின்னு மிதிச்சு உதச்சு தள்ளி இருந்திருக்காங்க. அது நம்ம ஹீரோட கால்ல வந்து தட்டி இருக்குதுங்க. உடனடியே நம்ம ஹீரோ அந்த கண்ணாடியை தூக்கிட்டு என்ன ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி வீசி இருந்திருக்காரு. அந்த கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சு போயிருந்திருக்குதுங்க. அந்த ஆத்மா அவங்க அம்மா கிட்ட அந்த கண்ணாடி வழியா தானே பேசிக்கிட்டு இருந்தது, அவங்க அம்மா போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு ஒவ்வொருத்தங்களையா கொல்ல ஆரம்பிச்சிருந்திருக்கு. அந்த கண்ணாடியை தான் அவங்க அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும், நாங்க தெரியாம பண்ணதுக்கு எங்களை ஏங்க கொல்ல பாக்குறான் அப்படின்னு கேட்க, அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருந்த அவங்க அம்மாவை நீங்க காணாம பண்ணிட்டீங்க, அதனாலதான் கொல்ல பாக்குறான். அவனை தடுத்து நிப்பாட்டணும்னா ஒரு 3 பொருள் தேவைப்படுது, அவன் சம்பந்தப்பட்ட 3 பொருளை கொண்டு வாங்க அப்படின்னு இந்த சாமியார் சொல்றாருங்க. இன்னொரு பக்கம் இந்த சாமியார் நம்ம ஹீரோனோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பேயை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக மந்திரமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த பேயை அழிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அந்த பொருளை தேடி போறாருங்க. முதல்ல அந்த பையனை புதைச்ச இடத்துக்கு, அதுக்கப்புறம் அந்த பையன் வாழ்ந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையில அவனுக்கு பிடிச்ச பொருளா இருக்கணும், அவன் கூடயே டிராவல் பண்ண பொருளா இருக்கணும், அதை வச்சுதான் அவனை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்ல ரேடியோ எடுத்துறாருங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு செஸ் போர்டு எடுத்துறாரு. இந்த சாமியார் கிட்ட போயிட்டு பூஜை பண்ணும்போது 3வது பொருள் இல்லாதனால இந்த சாமியார்னால எதுவுமே பண்ண முடியலங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹீரோனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ கையில இருக்கக்கூடிய அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி ஹீரோனோட கையில போட்டு ஹீரோனோட உயிரை காப்பாத்திடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ கையில அந்த ப்ரொடெக்ட் பண்றதுக்கான பொருள் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள அந்த பேய் வந்துருதுங்க. ஒரு இல்லூஷனை கிரியேட் பண்ணி ஹீரோ மாதிரியே இன்னொரு உருவத்தை கிரியேட் பண்ணி நீ தான் உங்க அப்பாவை கொன்ன அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நம்ம ஹீரோவை கொல்ல பாக்குதுங்க. ஆனா ரியாலிட்டியில நம்ம ஹீரோ தன்னைத்தானே தாக்கிக்கிறாரு. எழுந்து வந்த நம்ம ஹீரோயின் வந்து அது இல்லூஷன் தான், அதை நம்பாத, அவன் சொல்றதை கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோட கண்ணெல்லாம் ஒயிட்டா மாறி இருக்கு. இப்போ அந்த இல்லூஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பேயை திருப்பி அடிக்கிறாருங்க. அப்படி திருப்பி அடிக்கும் போது அந்த பேயோட கழுத்துல இருக்கக்கூடிய தாயத்தை நம்ம ஹீரோ கையில மாட்டிக்கும். அந்த பொருள் நம்ம ஹீரோ கைக்கு வந்த உடனே அந்த பேய் அப்படியே மறையறத நம்ம ஹீரோனால பார்க்க முடியும். இப்போ 3வது பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் மூலமா பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பூஜையில நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேய் ட்ரிகர் ஆகி வெளியில வருதுங்க. மந்திரம் எல்லாம் போட்டு அந்த பேயை இந்த இடத்துல இருந்து அனுப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சேஃப் ஆயிடுறாரு. அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோனும் ஒரு சின்ன ட்ரிப்புக்கு போறாங்க. பீச்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சொல்றாரு எனக்கு என்னமோ பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி தெரியல. அந்த பையன் பிசிக்கலி சேலஞ்சான ஒரு பையன், அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றதுக்காக ஒரு பொண்ணை அவமானப்படுத்தணும், இவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணணும்னு கண்டிப்பா யோசனை பண்ணியிருக்க மாட்டான். அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இயக்கி இருப்பாங்க. என்னோட சந்தேகம் என்னன்னா மிரர்ல தெரிஞ்சது இல்லூஷன் கிடையாது, அந்த பையனுடைய அம்மா ஆன்மாவா இருக்குமோ. இப்போ அந்த பையனுடைய ஆன்மாவை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், ஆனா அவங்க அம்மாவோட ஆன்மா இன்னும் வெளியில தானே சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அந்த பையன் மிரர்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு பின்னாடி அவங்க அம்மாவோட ஆன்மா நின்றுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டுக்கான லீடை கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.